இருந்து சம்பாத்தியம் பண்ணோம் இருந்தோம்ங்கிற நிம்மதி இல்லை. இதுக்கு காரணம் மந்திரிகம் தந்திரிகம் எதுவுமே நடக்கவில்லை. அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம். ஆனா உன்னுடைய உழைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு கிரக நிலைகள் இப்போதைக்கு மாற்றி இருக்கு. அதுதான் காரணம். புரியுதா? உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்தேன். உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படவில்லை. ஆனா நரம்பியல், பிளட் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு. அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தாப்பா. வேற ஒரு கேள்வி கேட்டுக்காடா. ஆவணிக்கு பிறகு கேட்டு அள்ளித்தாரேன், தடையில்லாம நடத்துவேன். பணம் தந்திருக்கேன் பார்த்துக்கோ. கர்மசாமிக்கு சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். என்ன சாமி அப்படி சொல்லாதன்னு கேட்கிற? அவனையே கேட்க சொல். வா. என்ன வேணும்னு நீங்க கேட்டுக்கிடுவீங்களாம். நீ நிப்பாட்டு, நீ சொல்லு. 2 கால் வந்துட்டாங்க. என்ன தொழில் நடத்துறீங்க? வா 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 வா. என்ன பேருப்பா? எங்க எதை எடுத்தாலும் இப்படி நஷ்டமா இருக்கு. வண்டியும் ஓட மாட்டுக்கு, வயாம வண்டிலையும் செலவு வருது. நீங்களும் மனம் சோர்ந்து இப்படியே இருந்துகிட்டு இருக்கிய. ஏதாவது கோளாறு நடந்திருக்கும், போய் பார்த்துட்டு வருவோம்னு நீ சொன்னா, இவன் ஒரு நேரத்தில் சொல்லுவான், கோளாறு எனக்கு எந்த பேர் செஞ்சாலும் நடக்காது, யாரு செஞ்சாலும் எனக்கு பதிக்காது, நீ ஒன்றும் சும்மா இரு, கழுத நடக்கிற அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ சமாதானப்படுத்தின. ஆனா இன்னைக்கு நீயே அந்த கோளாறுக்குள்ள மாட்டிக்கிட்ட. 2 ஆண்டு காலங்கள் எதிர்நீச்சல் அடிச்சு வந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கையே நடக்கும். உடல்நிலையாலும், பணத்தாலும், தொழிலாலும் பல்வேறு விதங்கள்ல உனக்கு நஷ்டமும் துயர அலைகளும் தான் உன்னை தொடர்ந்து வந்திருக்கு. உண்மையா இல்லையா? இவைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் தான் காரணம். இதுல இருந்து நீக்கி உங்களை வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வா. இன்னும் 2 வண்டி நீ வாங்கணும். என் பேரை போட்டு நீ ஓட்டணும். ₹1 கோடி நீ சம்பாத்தியம் பண்ணணும். உண்மையா தானே? வாப்பா. இந்தாப்பா. கூட வாரேன், காப்பாத்துறேன். என்னை நினைச்சுக்காடா. சந்தோஷமா இரு. 3 முறை என்னை பார்க்கவா போ. இந்தா பணம். ஆனந்தமா இரு. தொட்டது தொலங்கும், விட்டது கிடைக்கும். கரெக்டா 24 நாளையில கிளம்பிடுவான். போ. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. 10ஆம் தேதி. கர்மசாமிக்கு வா பெண்ணடியாளே. கால் வந்துட்டு வா. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் நெஞ்சே அருள் வலியே. என்ன பேருமா? என்ன சும்மா இருக்கிய? என்ன வேணும்? ஆமா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. செத்துட்டா கடன் தீர்ந்துருமா? அப்படி நினைச்சது அப்போ உன் குற்றம் தானே? கால் வந்துட்டு. கர்மசாமிக்கு உன் கடனை தீர்த்து தாரேன். எதிர்பாராமல் உனக்கு தொழில் வளத்தையும் பணத்தையும் தாரேன். யாரை நம்பணுமோ அவங்க நமக்கு சரியில்லைங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதனால நம்பிக்கை துரோகம் இல்லாமல் உன்னை வாழ வச்சு ஜெயிச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் சொல்லு. அத்தனை பேரையும் தர வைக்கிறேன். குழப்பம் இல்லாம ஆக்கி தரேன். 3 முறை அப்பாவை பார்க்கவா போ. கர்மசாமிக்கு விழுப்புரம். அண்ணா வாங்கண்ணே, கால் வந்துட்டு வாங்கண்ணே. என்னன்னு பார்ப்போம் நம்ம.
ஆதி நாராயண ஆனந்த நாராயண. என்னண்ணே பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பக்கத்துல வாங்க, கண்ணை மட்டும் முடிக்காங்க, பாக்கியெல்லாம் நான் சொல்லிடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தாய் வழியில 4 தலைமுறைக்கு முன்னால 2 பொண்டாட்டி முடிச்ச குடும்பம். கால் வந்துட்டு வரலாம். சும்மா இருக்குல்ல, உங்களுக்கு முடியுமா? பாப்பா, உன் மகன் கடன் படாம அவனை காப்பாத்தி அங்க செம்மையா இருக்க வச்சு தாரேன். 2 நண்பர்களோடு அவன் தொழில் செய்கிற பொழுது அங்கிருந்து 2 பேர்கள் அவனை டென்ஷன் பண்ணுவாங்க சட்டப்படி. அதுல ஆபத்து இல்லாம நடத்தி தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? அந்த வழக்கு உனக்கு ஜெயிக்கும். நான் மாத்தி தந்துடுவேன், வெற்றி ஆயிடுவேன். சென்று வா மகனே, வென்று வா. ஹரி ஓம் நாராயணா. கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாராயணனுக்கு எத்தனை பிள்ளை? அதே மாதிரி எம்பெருமான் நாராயணனுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? ஆளியில் பிரசனம் சதுர்புத்ராய. ஆளியில கடல்ல இருந்து பகவான் மேல வரும் பொழுது 4 பிள்ளைகளோட வந்தார். பார்த்திருக்கேன். ஆதி நாராயணன் எத்தனை பிள்ளையோட வந்தார்? 4 பிள்ளைகளோட வந்தார். அந்த 4 பிள்ளைகளும் இந்த உலகத்திற்கு நீதி சொன்னது. அந்த நீதியை வேதம் என்று உரைத்தார்கள். ஆனால் அந்த வேதத்தில் ஜாதி இல்லை, மதமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஞானமும் தெய்வ சக்தியும் மட்டுமே இருந்தது. ஆகையினால் தான் அவருக்கு பேர் ஆதி நாராயணன். அந்த 4 பிள்ளைகளில் 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை அம்பு வில்லை படைத்து வைத்தார். ஒரு பிள்ளை அம்பு வில்லை போய் எடுத்துச்சு. அவர்கள் வேடர்களானார்கள். இன்னொரு பிள்ளை ஏட்டுச்சுவடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் சாஸ்திரம் கற்றவர்கள் ஆனார்கள். இன்னொரு பிள்ளை சாமியோட வாளை எடுத்து போட்டார். வாளை தொட்டது சத்திரியன் ஆனார். இன்னொரு பிள்ளை செவனேன் இருந்தான். என் திருநாமத்தை சொல்லி ஓதுவாயாக என்று சொன்னார். இப்படி 4 பிள்ளைகளும் 4 விதத்தில் இருந்ததனால் வேடர்கள் முதல் பிள்ளையாக எம்பெருமான் நாராயணனின் முதல் பிள்ளை. புரிகிறதா? இதான் உண்மை. வீரமான வாளை எடுத்ததனால் 2வது பிள்ளை சத்திரியன், நாராயணனுடைய 2வது பிள்ளை. இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு சக்தி. ஆகையினால் அந்த நாராயணனின் சகோதரி பார்வதியாக வந்தாள். ஆகையினால் வேடர்களுக்கு பார்வதி சொந்த மாமியாள். அவள் வயிற்றில் பிறந்த முருகப்பெருமான், வீரபாகு, சப்தகன்னி ஆகிய பஞ்சகனிமார்கள் அவர்களுக்கு மைத்துணியர்கள். இப்படி ஒரு வகையாக வந்துச்சு. ஆனா அந்த 4 பிள்ளைகளும் 4 விதமாக இருந்தது போல் என் அன்பு மகனே, உன்னுடைய 4 பிள்ளைகளும் இன்னைக்கு 4 விதமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களை சீராக வச்சு பார்க்கக்கூடிய நிலைமை இல்லாம நான் வேதனைப்படுறேன் ஐயா. அப்படி என்னை நீ கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று புரியுதா? என்ன புரியுது? என்னப்பா வேணும் வேற? கொஞ்சம் மனதை அடக்கு. அவங்கள மீண்டும் வர வைக்க முடியுமா நடக்காதான்னு பார்க்கணும். நடத்தி தந்தா தானே உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளைய போய் பார்த்தேன், இது நடக்கலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவள் உள்ளம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உன் மனைவியுடைய உள்ளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா வேண்டாம்னு சொன்னது பிரத்தியாருடைய தூற்றலா, அல்லது கிரகத்தின் நிலையா, அல்லது நமக்கு ஈக்குவலா பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலையா என்பது உன் கேள்வி. கால் ஒன்று வா. நல்லா இருக்கல எல்லாரும்? இந்தாப்பா, பொன்பொருளோடு அந்த பிள்ளைய நல்லா வாழ வைக்க, எந்த தலைகுனிமும் இல்லாம காப்பாத்துறேன். ஹரிவோம் நமோ நாராயணா. நடத்தி தரேன். உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். சந்தோஷமா செய். நான் இருக்கேன். என்னை உள்ளமாகுதம்மா கற்பனாவை நினைக்கையிலே
புண்ணாகி நெஞ்சமெல்லாம் புலம்பியே துடிக்குதம்மா, புலம்பியே துடிக்குதம்மா. வள்ளல் நபி ஓயாம நச்சடிக்க கூடாது. கொடுத்த வாக்கு நிறைவேறும். 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க வந்து பார்க்கணும் வைக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடு. வீட்டுல உன் கடமைகளை செய். உனக்கு தேவை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். அவ்வளவுதானே. வேற என்ன குழப்பம் இப்போ? இந்தா மகளே, அந்த பணம் உன் வீடு வந்து சேரும். நிறைந்த செல்வங்கள் கிடைக்கும். சொன்னபடி வாரிசை பெற்று தருகிறேன். ஆனந்தமாக இருங்கள். கர்மசாமிக்கு 90 நாள்ல நடக்கும். போயிட்டு வா. ஏய், நான் கூப்பிட்ட ஊர் இல்லையே நீ? எந்த ஊரு? நான் கூப்பிட்ட ஊர் இல்ல. உட்கார் வர்றேன். உன் வீட்டு பக்கம் வரேன்டா. காளியம்மா கருப்பசாமி இருக்காங்க. வரேன் இப்போது. அரியலூர் தாயும் மகனும் தாயும் மகனும் கால் விட்டுவாங்க. இது உரிமை. ஆன்லைன் சம்பந்தமா யாராவது தொழில் நடத்துறீங்களா? கம்ப்யூட்டர் யார் நடத்துற? நீங்களா? என்னடா உன் உடம்புக்கு என்னடா செய்து? கையை தூக்கு. போங்க நீ பய உள்ள. மருத்துவத்துல டெஸ்ட்ல வந்து எல்லாம் நார்மலா இருக்கு, ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. என்ன காரணம்? அது என்ன காரணம்? தம்பி, பழனி மலை போயிருக்கியா? எத்தனை முறை போயிருக்க? உட்கார். நடந்து போனியா? பஸ்ல போனியா? நடந்துதான் போனேன். இன்னும் 2 முறை போகணும்னு நினைச்சியா? ஏன் போகல? என்ன போகல? செய்வன சம்பந்தமா குறை இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா? நடந்தது உண்மைதான். அந்த பிரச்சனையை தீர்த்து வலி இல்லாம வேதனை இல்லாம ஆக்கி தரேன். இப்போதைக்கு நிலையான வருமானம் இல்லாத வேதனை உனக்கு இருக்கு. அதையும் தீர்த்து தந்துடுறேன். போதுமா? வேற என்ன வேணும்? உடல்ல பிரச்சனையே வராது. தைரியமா இரு. 3 முறை என்னைய பார்க்கவா. பௌர்ணமிக்கு ஒரு முழு சரக்கு கொண்டு வா. அந்த ஒரே நாள்ல உன்னை சரியாக்கிறேன். ஓடிப்போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வாமா, கால் வந்துட்டு வா. மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? மகன் வா. அரியலூர், அரியலூர். நிறைய லாரியா வந்து நிக்கும் உங்க ஊர்ல. எதுக்கு? சிப்சமா வந்து இறங்குது. மிஷின் சத்தமா கேக்கு. மேல கால காக்காயெல்லாம் கருத்த காக்காயெல்லாம் வெள்ளை காக்காயா மாறுது. சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குப்பா. அந்த தூசி பட்டு காக்கா நிறமா இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, வாங்கடா வாங்க. ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். உன்னுடைய முன்னோர்களில் யாருக்காவது கேன்சர் வந்தது உண்டா? உங்க அப்பா வழி முன்னோர்கள்ல உங்களுக்கு எத்தனை தலைமுறை வரை உனக்கு தெரியும்? உங்க தாத்தா வரை தெரியும். தாத்தா வரை உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்க அப்பாவுடைய தாயார் வழியில் உள்ள ஒருவருக்கு தீரா நோய் இருந்திருக்கு. புரியுதா? ஏன் அதை பத்தி சொன்னேன்? அந்த ஆத்மா இன்னும் சாந்தமடையவில்லை. அதனுடைய பாவதோஷத்தின் காரணத்தால் உன் அண்ணனுடைய மனசு, வாழ்வு, தொழில் இவை அனைத்தும் இப்பொழுது பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து கொண்டிருப்பாங்க. புரியுதா? இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் நீங்களாம் தேடுறீங்களே. இப்ப காரணத்தை சொல்லிட்டேன், சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னமா வேணும் உன் பையனுக்கு? யாரு? அவன் மனநிலையை மாத்தி தெளிவாக இருக்க வச்சு தாரேன்.
ஒழுக்கமுடன் வாழ வைக்கிறேன். போதும்லாடா தம்பி? நல்லா இருக்கேன். 3 முறை என்னைய பார்க்கவா, உனக்கு தொழில் அமையும். நல்லா இருக்கு. அடுத்து பேச தொழில் அமையும்னு சொல்லிட்டேன். சாந்தமா இருங்க. தேனி எல்லை தேனி. இன்னைக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். முதல்ல 5, அந்தால 3, அதுக்கு 2. எந்த ஊருக்கு? நான் வரல உங்க ஊருக்கு. பாப்பல. இருக்கு. பொறுமையா இருங்க. உடலை பற்றி கேட்டு வந்தது யார்? உடல் நோயை பற்றி கேட்டு வந்தது. போயிட்டாங்க. ஆனந்தமா போயிட்டு வாங்க. நிம்மதியா போயிட்டு வாங்க. ஓகே. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்க ஒன்னு எல்லையில நான் கருப்பசாமி இருப்பேன். என் தங்கை காளி மாறி போன்றவர்கள் அங்க இருப்பார்கள். 2.25 ஆண்டுகளாக உன் கணவனுடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் வேதனை அடைந்து இருக்கிறார். அதனால எதிர்காலத்தில் ஏதும் அறுவை சிகிச்சை போன்ற பெரும் பிரச்சனை வந்து விடுமோ என்ற பயம் உன் உள்ளத்தில். அப்படி ஒன்று நடக்காது, காப்பாற்றி தருகிறேன். போ. என்னடா உனக்கு வேணும்? என்ன வேணும்? என்ன ஏழு? யார் பேருடா வைப்ப? கண்ண முடுப்பா. பராசக்தின்னு சொல்லி மனசுக்குள்ள கருத்தா என்ன? சரி. இந்தா நல்லா தரேன். வேற என்ன வேணும்? வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துரு. உன் வீட்டுக்காரர் ஆனந்தமாயாச்சு. போ. காலன்டோட தம்பி. ஒரு ராஜா ராணியிடம் ரொம்ப நாளாக கொண்டார். உங்களை மட்டும் என்ன வேணும்னு கேட்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? அந்த இடத்துக்காரங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க இருக்க இடத்த விட்டு வெளியே போகணும்னு அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எதுக்கு அதான் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த இடத்த வாங்கி நல்லா இருக்க முடியாடா. தூர தூக்கிறடா. கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும். வாடா தம்பி. உனக்கு நிம்மதியான ஒரு இடத்தை ஆனந்தமா தாரேன். அதுல ஒரு மாளிகையை கட்டிக்கா. என் பேரை போட்டுக்காடா. பல கோடிகள் அந்த வீட்டுல வந்து தங்கும். குதிரைகள் நிற்கும். ஆம்பளை பையன். யாரு பேரு வைப்ப? பொய் சொல்ல மாட்டிய. கருப்பண்ணன் வைடா. வெற்றியாயிரு. போடா. ஏன்னா அதான் என்ன வேணும் கேட்டேன். நல்லா இருக்கு. போடா. கருப்பசாமிக்கு வா மகளே. காலில் விட்டு வா. எனக்கு வலிக்குதே. உடல்நிலை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? பாப்பா உடல்நிலை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? முன்னால தேனியில எந்த இடம்? அடுத்து கம்பம். என்னம்மா வேணும் உனக்கு? என்ன மகன் எங்க இருக்கான்? கொஞ்சம் கண்ண மூடு. என்னைய மட்டும் நினைச்சுக்கா. நிறைய பணத்தை அழிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு நல்ல நேரங்கள் வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கு. இந்த வருஷத்துல அவன் வாழ்க்கையை நல்லாக்கி வெற்றியாக்கி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு உன் பையனுடைய ஏட்டை எடுத்து பார்த்தேன். திருமாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத்துல இருக்கு. அதனால ஒரு பொட்டு தாலி எடுத்து பேரவகா இருக்கக்கூடிய அம்மாள் கோயில்ல கொண்டு உண்டியல்ல போட்டு அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வா. என்னை வந்து பாரு. பௌர்ணமிக்குள்ள செய். வாழ்க்கையை அமைச்சு தாரேன். புண்ணியமா நடக்கும். எல்லாரும் இப்ப பெண் கொடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. சரினா? இதை பண்ணிட்டு வா. அடுத்து 4 பெண்ணை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஒரு பெண்ணை கட்டி கொடுப்போம். கருமசாமிக்கு பாப்பா உடல்நிலை யாருக்கு சரியில்லை? ஜெயின அத்துறாதுங்க. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் போட்டிருக்கேன் தெரியுமா? கால் வந்துட்டு வா. ஏக்கா என்னக்கா பிள்ளை நீ இல்ல சொல்லிட்டு
யாருக்குப்பா சரியில்லை? என்ன செய்யுது? ஆ? உடல்நிலை சரியில்லைன்னு வந்துட்டு கட்டுமானத்தை பத்தி பேசுத? கண்ண முடிங்க. யார்கிட்ட தான் போய் சொல்லணும்னு ஒரு கணக்கு வேண்டாமாயா அந்த உலகத்துல? சரி நமக்கு உடல்நிலை சரியில்லாம தனக்கு இதையும் கேட்டுருவோமே அப்படின்னு நினைச்சிருக்கான். 1, 2, 3, 4, 5. உங்க இடத்துக்குள்ள நாகம் சொந்தமான கோயில் இருக்கா? இருக்கா? உன் இடம் இன்னொரு 3 மாதத்துல அந்த மனை வந்து விலையாகும். உன் உடல்நிலைக்கு பங்கம் இல்லாம காப்பாத்துறேன். கழுத்து வலிய தீர்க்கிறேன். அப்படி வெற்றி உண்டு. அதே கம்பம் ஏலக்காய் தோட்டம். ஏலக்காய் தோட்டம் கணவன் மனைவியாக வந்திருக்காங்க. கணவன் மனைவியாக வந்திருக்காங்க. உங்க மனைவி எங்க? நான் கணவன் மனைவியாக வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. கால் வந்துட்டு வரலாம். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும். செய்த தருமம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும். வரலாம். உட்கார முடியாதா? அதான் பார்த்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்பா. இவளுடைய விதி அம்சத்துப்படி இத்தனை வயசு வரை இவளுடைய கணவன் ஜீவனோட இருக்கணுங்கிற ஒரு அம்சத்தோட பிறந்திருக்கா. அதனால தான் உனக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி இன்னைக்கு மரம் போல உன்னை நிக்க வச்சிருக்கேன். அதனால இவளுடைய மாங்கல்யத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. ஆனாலும் கருப்பசாமி, என் பையன், என் மருமகா இன்னும் ஒரு முழு நிம்மதியை பெறலைங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. அந்த வேதனை தீரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அவங்களுக்கு ஒரு வாரிசும் தோன்றக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுத்துட்டேன். ஜெயிச்சு தந்துருந்தேன். ஒரு காடு சம்பந்தமாக உன் மனம் ஓயாம குழம்புது. இந்த பக்கம் மட்டும் எனக்கு லாபம் கிடைக்க மாட்டுக்கு. அங்கேயெல்லாம் ஒழுங்கா இருக்கு. ஏன் கருப்புசாமி இந்த பிரச்சனை? இதை எனக்கு தீர்த்து தெளிவு பண்ணி தரணும்னு நீ கேட்கிறியா? கால் விட்டு வரலாம். டீ குடிக்க வேண்டாப்பா. அதே ஏலக்கா வரலாம். வேற என்னப்பா வேணும் உனக்கு இப்போ? அந்த சொத்து உனக்கு வேணுமா வேண்டாமா? நான் சொல்லணும். அதை வேண்டாம்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வீட்டில் சேமிச்சு வச்சுக்கோ. வெற்றி ஆக்கிட்டார். இந்த அப்படி உன் கூட நான் என்னாலும் இருக்கிறேன். வெற்றி அடைவாய். இந்தா மகளே, ஆனந்தமாக இரு. மங்களமா வாழ்வாயம்மா. கால் வந்துட்டு வாப்பா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானையை கொண்டு வந்து காட்டுறீங்க. ஏன் காட்டுகிறாய்? எதற்காக காட்டுகிறாய்? என்ன கருதாமி, யானை வருது? என்ன வாங்க உட்காருங்கண்ணே. உங்க ஏரியாவில் யானை உண்டானே? முன்னால இருந்துச்சா? விநாயகர் இருக்காரா? எங்க இருக்காரு பிள்ளையாரு? அதான் யானை கொண்டு கட்டாது இருந்தீங்க. சரி, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? கண்ண முடுங்க பார்ப்போம். கால் வந்துட்டு தொட்டால் பூ மலரும். ஒன்றரை வருத்தமா கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிய. இடம் சொந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் பிரச்சனையும் மன அழுத்தமும் இருக்கு. இந்த பண நெருக்கடியை தீர்த்து கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பத்தி கேளு. உயிர் கண்டம் இல்லாம காப்பாத்தி தரேன், குழப்பம் இல்லாம ஆக்கி தரேன். நல்லா இருப்பான். பணம் தந்திருக்க கிடைச்சிடும். சந்தோஷமா இருக்கு. எப்படி இது நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை. அதனால இதுல ஒரு மாற்றம் இருக்குமா? அடுத்து ஒரு ஏற்றமான நிலை இருக்குமா? அதை எனக்கு அமைச்சு தரணும் என்பது உன்னுடைய ஒரு கேள்வி. இரண்டாவதாக, நாம் பெற்ற பிள்ளைகள ஒருவன் கல்விக்கு நாட்டம் இல்லாமலும் மனக்குழப்பம் உடையவனாகவும் எங்க சொல்லுக்கு மாறுபட்ட தன்மை உடையவனாகவும் இருக்கிறான். அவனை வெற்றியாக்கி தர வேண்டும் ஐயா என்பது உன்னுடைய கேள்வி.
உன் பையனை மனதார திருத்தி 4 மக்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு படிக்க வச்சு உன் உள்ளத்துக்கு மாறாக இல்லாமல் கட்டுப்பட்டு வர வைக்கட்டான். இந்தா எல்லாம் வெற்றியா நடக்கும். ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. பௌர்ணமிக்கு எனக்கு நிலமாலை போட்டு சாத்திக்கா. சந்தோஷமா இரு மகனே, வாழ்க. அதே ஈரோடு எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது வாப்பா. நீங்க இல்ல, நீங்க ஒத்தையார் ரெட்டையான்னு கேட்டு வந்திருக்கீங்க. எந்த ஊரு? உட்காருங்க. என்னடா இவனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னமா பிரச்சனை? கால் வந்துட்டு வா. நீ மட்டும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. இவன் யாரு? இவனுக்கு மூத்தவன். அத்தை மகனே போய் வரவா அம்மான் மகனே. என்னடா படிச்சிருக்கான் உன் மச்சனே? அப்படியா? சைக்காட்டிக்ஸ் மாத்திரை எதுவும் வாங்கி கொடுத்தீங்களாடா? சாப்பிட்டுட்டு இருக்கானா? இவனுடைய உள்ளத்துல வந்து தேவையில்லாத சிந்தனையும் குழப்பமும் பதிவாகிருக்கு. எதிர்பாராம ஒரு அதிர்ச்சியினால் மனம் தடுமாறி விட்டது. இரவில் நம்ம இங்க இருக்கலாமா, வேற எங்கேயும் பெயரலாமாங்கிற குழப்பத்துல உங்களை எல்லாம் சாகடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அதே மாதிரி தானே எதுவும் செஞ்சிருவோமோ, தற்கொலை பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உங்க உள்ளத்துல இருக்குடா. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். பக்கத்துல வா. இந்த மன அதிர்வுகளை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதும்லா. வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் 9ஆம் தேதி காலையில யாகத்துல வந்து கலந்துக்கிட்டு என்னைய சந்திங்க. எல்லாம் வெற்றியாக்கி தரேன், தெளிவுபடுத்தி தரேன். அம்மாவுக்கு என்னடா செய்யணும்? மாயை, கற்பனை மாயை, அந்த பயம், அதுல உனக்கு மனக்குழப்பம். அப்படி யாரும் போக மாட்டாங்க. எல்லாரையும் ஒன்னா வாழ வச்சிருவேன் நான். தைரியமா இரு. எஸ் பாப்பா. இந்தாப்பா. இந்தாடா தம்பி. என்னடா தொழில் பார்க்க? இந்த தொழில் அமையும். இந்த ஆண்டுல எல்லாம் நடக்கும். வெற்றியா இருக்கும். இந்தா நல்லா. கர்மசாமிக்கு ஈரோடு கணவன் மனைவி. யார் அது? கால் வந்துட்டு வரலாம். நமஸ்காரம் அண்ணே. சோமரி கீழே வெற்றிவேல் முருகனுக்கு. பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? பையனை பத்தி காட்டு வந்தது யாரு? வாங்க. உங்க வீட்டு பக்கம் முருகன் இருக்காரா? முருகப்பெருமான் எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்காரா? ஓகே. இன்னொருத்தன கால் வந்துட்டு வாங்க. வீணா குழம்பிக்கிட்டு என்னையா பிரச்சனை இது? சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம். உன் பிள்ளையனுடைய மனதை திருத்தணும், உனக்கு தகுந்தாற் போல அடக்கணும். என்ன அதானப்பா? செம்மையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவனுடைய உடல்நிலைகளை பற்றி பார்த்தேன். ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. என்ன ஒரு பக்கத்து எலும்பு சவ்வு தசைகள் அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றி தெளிவாக்கி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். பெரிய இடும்பன் ஒரு நேரத்துல. இவன் பெரிய குடும்பம் இல்ல, பெரிய இடும்பன். உங்களுக்கு ஈரோடா? ஈரோடு பவானி பக்கமா? ஆமா சாமி போடுற எடுத்தாலும். வேற என்ன பார்த்தேன் உன் பையனுக்கு? பக்கத்துல வாமா. அவனுக்கு எலும்பு தசைகளும் சரியில்லை, சவ்வும் சரியில்லை. அவனுடைய மனம் பாதிப்படைந்திருக்கு. சரியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரையில இதை கொண்டு வா. அதுவரை பொறுமையாயிரு. வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு
ஆடும் விருப்பரம் முருகா உன் ஓடும். என்னப்பா செய்யணும் பையனுக்கு?